இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூர்ண கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பூர்ண கொழுக்கட்டை பண்றதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கங்க. இது 1/4 கிலோ மாவுக்கு மேலேயே இருக்கும். அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அது கூடயே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துக்கங்க. உப்பு இந்த நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தளன்னு கொதிக்கிற சத்தை வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதித்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்படி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். பச்சை தண்ணியில் பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு இறுக்கமாக இருக்கும். கொழுக்கட்டையும் அந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்காது. இப்போ நம்ம கொதிக்க சுடு தண்ணி ஊற்றுறதுனால ஃபஸ்ட்டு கரண்டியில் கிளறிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் சூடாக இருக்குது. நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கரண்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே இருந்ததுன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அடுத்து கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 50 வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மென்று சாப்பிடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இது மாதிரி மென்று சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும். அடுத்து அந்த ஜார்லேயே ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காயை பின்னாடி கருப்பு தோல்லாம் எடுத்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் துருகி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு துருகி எடுத்துக்கோங்க. இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல கால்சியம் சத்து உள்ள பாதாம் 10 பாதாமை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரியே முந்திரி 10 முந்திரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் சின்னதாக. சேர்த்துட்டு ரெண்டையும் கொஞ்சம் பொன்னரமாக வறுத்துக்கோங்க. அடுத்து 1 கப்பு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை சேர்த்துட்டு அதுலேயே லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கலர் மாறிடாமல் வறுத்துக்கோங்க. அந்த நெய்லேயே தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூடயே இரும்பு சத்து உள்ள வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம், வெல்லத்துலேயும் செய்யலாம், கருப்பட்டிலையும் செய்யலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை ரொம்ப உடம்புக்கு நல்லதுனால நாட்டு சக்கரை நான் வச்சுருந்தேன். அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எதில் செய்ய விருப்பமோ அதில் செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இலகி வருது. இலகி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைன்னா அடியில் தீஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம சாப்பிடையில் அடி பிடிச்ச டேஸ்ட் மாதிரி வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இலகி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. இப்போ நல்லா சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்ததுனால கையில் நல்லா ஒட்டவும் ஒட்டாது. நல்லா வரும் மாவு. தண்ணி மட்டும் நல்லா அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொழுக்கட்டை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா விரிசல் விட்டு வந்துடும். இது மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் விரிசல் இல்லாமல் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கையிலேயே சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுருங்க. பிசைஞ்சு வச்ச மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கங்க. தட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சுற்றிலும் இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பூரணம் உருட்டி வச்ச பூரணத்தை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை சுற்றிலும் இந்த மாதிரி மடிச்சிருங்க.
நல்லா இந்த மாதிரி உருட்டிடுங்க. பூர்ணம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு உருட்டிடணும். வெளியே தெரிஞ்சதுன்னா கசிஞ்சு வந்துடும். இப்போ மீதம் இருக்கிற மாவுலையும் அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணாலும் சின்ன சைஸாக நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பம் இருக்குதோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க. பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம், சிறுசாக வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பூர்ணம் வந்து நீங்கள் பெருசாவோ சிறுசாவோ உருட்டிக்கிறணும். இது நான் பூர்ணம் நிறையா வைக்கிறதுனால பெரிய உருண்டையாக இருக்குது கொழுக்கட்டை வந்து. இப்போ உருண்டை எல்லாமே உருட்டி எடுத்து வச்சாச்சு. நல்லா விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கங்க. ஒரு 100 கிராம் பாஸ்மதி அரிசியை நல்லா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உருட்டி வச்ச உருண்டைங்களை இதில் பெரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியெல்லாம் ஒட்டுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரியே எல்லா உருண்டைங்கள்லையும் இந்த அரிசி ஒட்டுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு அடித்தட்டு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு மேலே ஒரு துணி விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியில் பெரட்டி வச்ச கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டையெல்லாம் சட்டியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. இப்போ சாப்பிட்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஒரு டிஃபரெண்ட்டான பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம்.